ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? அம்மா, என்ன சாப்பாடு இன்னைக்கு? இன்னைக்கு வந்து கண்ணு சாப்பாடு மிச்சமாயிடுச்சு. அதனால இன்னைக்கு பழைய சாப்பாடு நிறைய மிச்சமாயிடுச்சு. அதனால இன்னைக்கு நம்ம வீட்டில் பழைய சாப்பாடு தான். சரியா? பழைய சாப்பாடு, தயிர், இது வந்து வெங்காயம், மிளகாத்தூள், உப்பு, எண்ணெய் ஊற்றி இதை மொறுன்னு வணக்கிடுவேன், கரைச்சி குடிக்கிறதுக்கு. இது வந்து பாதி சாப்பாட்டை தாளிச்சிருவேன் சூடா. சரியா? இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் சாப்பாடு. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன், சாப்பிடும்போது பார்க்கலாம். சரியா? ஓகேம்மா. பழைய சாப்பாட்டை வந்துங்க தண்ணியிலிருந்து நல்லா புழிஞ்சு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. அப்போ தான் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா டைட்டாக புழிஞ்சோம்னா தான் சாப்பாடு வந்து சுடு சாப்பாடு மாதிரி நல்லா இருக்குங்க. அப்புறம் அடுப்பில் வடச்சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றிங்க. நல்லா அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் போடணுங்க. நல்லா பொரியணுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மொறுன்னு நல்லா ப்ரௌன் கலராக வரணுங்க. வந்ததுக்கப்புறம் வரமிளகா, கருகாப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. நல்லா வணக்கணுங்க. நல்லா வணக்கினா தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அரைகுறையாக இருந்தால் நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் சாப்பாட்டு போட்டு உப்பை போட்டுருங்க. உப்பை போட்டு நல்லா சூடாகணுங்க. அப்போ தான் சுடு சாப்பாடு மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்குள்ளேயே சைடில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மொட்டாக தொளிச்சு வச்சுருந்தது அதில் போட்டுங்க. நல்லா மொறுன்னு ஆனதுக்கப்புறம் மிளகாத்தூளை உப்பையும் போட்டுங்க நல்லா ஃப்ரை பண்ணிட்டேங்க. அப்புறம் அதுக்குள்ளே வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாப்பா வந்து செஞ்சிட்டிங்களாங்கம்மான்னு வந்து கேட்டுச்சு. சரிம்மா உனக்கு போட்டு தரேன் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கிற பாருங்க. வெங்காயம் நல்லா மொறுன்னு வறுபட்டுருச்சுங்க. பாருங்கள், அதை பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுக்கலாங்க. ஒரு பிளேட்டில் அள்ளி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு நல்லா கரைக்கலாங்க. தயிர்க்கா பஞ்சங்க. வீட்டில் தயிர் டப்பாவாக கிடக்கும் டாமீராக்கி இருக்கிறதுனால. அதனால் அள்ளி போடு 5-6 ஸ்பூன் அப்படின்னு சொல்லி அள்ளி போட்டுங்க. உப்பு போட்டு நல்லா நொங்காட்ட கரைச்சங்க. நல்லா கரைச்சிக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ தூரம் கரைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கரைச்சிட்டு அதை ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி அழகாக சர்வ் பண்ணணுங்க. நம்ம என்ன இருக்குதோ அதை வச்சு அந்த அன்னைக்கு நம்ம ஓட்டிக்கணுங்க. பாருங்கள், டாமி பக்கத்துலேயே வந்துட்டு ஆப்பிள் கேட்குறான். அவனுக்கு ஆப்பிள் ஊட்டி விட்டுட்டு நாங்களும் குடிக்கிறோம். எங்கள் குழந்த மாதிரி தான் அவனும். பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. வெங்காயம் கடிச்சிக்கிட்டு பழைய சோத்தை குடித்தா அவ்வளோ வறுமைங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கணுங்க. உங்கள் வீட்டில் இப்படி பண்ணுவீங்களான்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விலாகில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.